Hi students, welcome back to Nurses Profile Channel. Paramedical 2024 academic year oda expected cutoff பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களோட cutoff நீங்க calculate பண்ணி பார்க்கும்போது suppose உங்களோட cutoff வந்து 180 க்கு மேல இருந்தா நமக்கு எந்த மாதிரி colleges கிடைக்கிறதுக்கான possibilities இருக்குது, 170 க்கு மேல இருந்தா நமக்கு எந்த மாதிரி colleges கிடைக்கிறதுக்கான possibilities இருக்குது, 160 க்கு மேல இருந்தா எந்த மாதிரி colleges and course கிடைக்கும், 150 க்கு மேல இருந்தா எப்படி இருக்கும், 140 க்கு மேல இருந்தா எப்படி இருக்கும், 140 க்கு கீழ இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறது பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், அதாவது எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் தான் நம்ம வந்து பார்க்கறமே தவிர 100% இப்படிதான் நடக்கும், இதே மாதிரி தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. கட் ஆஃப் வந்து எப்பவுமே கரெக்டா எல்லாராலையுமே வந்து சொல்ல முடியாது. நம்ம வந்து ப்ரெடிக்ட் தான் பண்ணுவோம், இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோமே தவிர அந்த டைம்ல கவுன்சிலிங் எப்படி நடக்குது, எவ்வளவு பேரை கூப்பிடுறாங்க, எத்தனை பேர் அட்டெண்ட் பண்றாங்க, எந்த மாதிரி கோர்சஸ் சூஸ் பண்றாங்க, அதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸாக்டா கட் ஆஃப் வந்து நம்ம வந்து கணிக்க முடியும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்க வந்து உங்களோட கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களோட கட் ஆஃப் வந்து அபவ் 180 இருக்குது, 180க்கு மேல உங்களோட கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜஸும் கிடைக்கலாம், உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் கிடைக்கலாம். இப்போ போன வருஷம் உள்ள டேட்டா நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்ல கட் ஆஃப் 199 கட் ஆஃப் உள்ள பிள்ளைங்க கூட எங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எஸ்எஃப்ல செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல பெஸ்டான காலேஜஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு வந்து எஸ்எஃப் காலேஜ் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அவங்களோட விருப்பம், நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜஸும் சூஸ் பண்ணலாம், எஸ்எஃப் காலேஜஸும் சூஸ் பண்ணலாம். ஸோ அபவ் 180 உங்களுக்கு கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு 99.9% வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க எஸ்எஃப் காலேஜஸும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 180 கட் ஆஃப்க்கு மேல உள்ளவங்களுக்கு பொதுவாக என்ன மாதிரிப்பட்ட கோர்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஏஎஸ்எல்பி, பிஓடி இந்த மாதிரிப்பட்ட பெஸ்டான காலேஜஸ்ல சீட் கிடைச்சு அவங்களுக்கு பிளேஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு கட் ஆஃப் வந்து நிறைய இருக்கும் போது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே வந்துடுவீங்க. ஸோ நீங்க சூஸ் பண்ணி போக மிச்சம் இருக்க காலேஜ் கோர்ஸ் தான் யாருக்கு வரும் அப்படின்னா அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். ஸோ அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 180க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இந்த 19 கோர்சஸ்மே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு அபவ் 70 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எஸ்எஃப் காலேஜஸும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்பவுமே ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ்ல உங்களுக்கு சீட் வேணும்னா கட் ஆஃப் வந்து கண்டிப்பா 175க்கு மேல இருக்கிறது மிக மிக நல்லது, சேஃபஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 175க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் இந்த மாதிரிப்பட்ட பெஸ்ட் கோர்சஸ்க்கான சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 170ல இருந்து 175க்கு உள்ள இருக்குது அப்படின்னா ஒருவேளை நல்ல கோர்சஸ் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ் கிடைக்காம அதர் கோர்சஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே இது உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 160க்கு மேல 160க்கு மேல இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் சீட்ஸ் இருந்துச்சுன்னா கிடைக்கும், ஆனா ஒரு எஸ்எஃப் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்எஃப் காலேஜ் அப்படிங்கும் போது நமக்கு பிஎஸ்சி நர்சிங் இருக்கு, பிஃபார்ம் இருக்குது, பிபிடி இருக்குது, பிஓடி இருக்குது, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி இருக்குது, ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இருக்குது, டயாலிசிஸ் டெக்னாலஜி இருக்குது. இதுல ஒரு கோர்ஸ் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தேர்ந்தெடுத்துக்கலாம். அபவ் 150 உங்களோட கட் ஆஃப் வந்து 150ல இருந்து 160 ரேஞ்சில் இருக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து மிக 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 குறைவு. உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இல்லைன்னா டிப்ளமோல கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் டிஃபார்ம், டிஎம்எல்டி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி இந்த 3 கோர்ஸுமே பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெஸ்டான டிப்ளமோ கோர்ஸ்னு சொல்லலாம். இந்த டிப்ளமோ கோர்சஸ்க்கான சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. உங்களோட கட் ஆஃப் ஒரு 140ல இருந்து 150க்குள்ள இருக்குது அப்படின்னா ஒருவேளை உங்களை வந்து 140 வரைக்கும் நம்ம கவுன்சிலிங் கூப்பிட்டாங்கன்னா எஸ்எஃப் காலேஜஸ் இருக்கும். டிப்ளமோ கோர்சஸ்ல டிஃபார்ம், டிஎம்எல்டி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி அதர் டிப்ளமோ கோர்சஸும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களோட கட் ஆஃப் வந்து பிலோ 140 இருந்துச்சு அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை டிஃபார்ம், டிஎம்எல்டி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி
ஆப்டோமெட்ரி இந்த மாதிரி கோர்சஸ் இல்லாட்டாலும் அது போக நிறைய டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனிவே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ஷன் தான் பண்றோமே தவிர இப்படிதான் எக்ஸாக்டா நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. லாஸ்ட் 2-3 இயர்ஸா நடந்த டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ரேஞ்சில் உங்களோட கட் ஆஃப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கறது தான் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.